Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெசிபி தான். இதை சில்லி இட்லின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் லெஃப்ட் ஓவர் இட்லிஸை வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ் இட்லிஸ் ப்ரிப்பேர் பண்ணியும் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இட்லியை க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நான் 4 இட்லிஸை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இட்லியை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இட்லியை நம்ம ஏன் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணாமையே இந்த இட்லி மஞ்சூரியன் செஞ்சீங்க அப்படின்னா இட்லி உதிர்ந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரையும் இதை பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்களா இட்லி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அகெயின் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். ஆயில் சூடானதுக்கப்புறமா 3-4 பல் பூண்டை இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரும்போது இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதை நான் ரொம்ப பொடியாக சாப் பண்ணலை, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆனியன்ஸை நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டொமேட்டோவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கேப்சிகம் ஒரு ஹாஃப் கேப்சிகம்மை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா சில்லி சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சாய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணல அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரிப்ரேஷனோடைய ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாஸி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இட்லிஸை ஆட் பண்ணிடலாம். இப்போது இட்லிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இட்லியை நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணிட்டதுனால அதனோட க்ரன்ச்சினஸ் இப்போது மெயின்டைன் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா கலந்து சாஸ் எல்லாம் நல்லா இட்லியில் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போது நறுக்கின கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். உங்கள்கிட்ட இன்கேஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனையும் தூவிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரிப்ரேஷன் இஸ் ரெடி நவ். ஒரு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி பார்த்தோம். இதை நீங்கள் லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சும் செய்யலாம், இல்லைனா ஃப்ரெஷ் இட்லிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கூட செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.